நவ கிரகங்களை அறிவோம் ஜோதிட யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இந்த பதிவில் விருச்சிகம் ராசி அன்பர்களுக்கு ஒரு நல்ல தலைப்பில் பயனுள்ள தகவலை காணலாம். 2026 வருடம் ஆகஸ்ட் மாதம் 9ஆம் தேதி முதல் உங்களுக்கு ராஜ யோகம் வருகிறது. உங்கள் காரியங்களுக்கு உங்கள் கூடவே தெய்வம் துணை நிற்கும். விருச்சிகம் ராசி என்பதற்கு இது ஒரு சிறப்பான காலகட்டம். பார்த்தீங்கன்னா, ஒரு ராசிக்காரர்களுக்கு ஜாதகனுக்கு ராஜயோகம் வர வேண்டுமென்றால் அடுத்தடுத்து வரக்கூடிய திசைகள் நன்றாக இருக்கணும். அல்லது இப்போ நடக்கக்கூடிய திசை, இப்போ நடக்கக்கூடிய புத்தி மாறி அடுத்த புத்தி நல்ல புத்தியாக வரணும். அப்படி இல்லை அப்படின்னா கோச்சாரத்தில் கிரகங்கள் நல்ல இடத்துக்கு ஒரு கிரகம் பெயர்ச்சியாகி இருக்க வேண்டும். விருச்சிகம் ராசி என்பதற்கு 5வது வீட்டிலே சனி இருப்பது ஒரு அட்டகாசமான ஒரு அமைப்பு தான். ஏன்னா கோச்சாரத்தில் 5ஆம் வீட்டில் சனி இருப்பது உங்களுக்கு அளவு கடந்த மதிப்பு மரியாதை, பணம், பொருளாதாரம், சமூகத்தில் மதிப்பு மரியாதை இப்படி சனி புகன் 5ஆம் வீட்டில் இருக்கும்போது ஏற்படுத்தியே கொடுப்பார். கண்டிப்பாக நீங்கள் பணம் சம்பாதிக்கலாம், பெரிய அளவு முன்னேற்றம் அடையலாம். ஆகஸ்ட் மாதம் 9ஆம் தேதி பார்த்தீங்கன்னா கடகம் ராசியில் குருபகவான் கிழக்கே உதயமாகிறார். இப்போ ஒரு மாத காலமாக குருபகவான் அஸ்தங்கமாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இருப்பதிலேயே பெரிய கிரகம் குரு தான். குரு அஸ்தமனமாக இருக்கும்போது விலைவாசி உயர்வு, பார்த்தீங்கன்னா அரசியலில் ஒரு பிரச்சனைகள். குரு அஸ்தமனமாக இருக்கும்போது நகை, இந்த குழந்தைகள் சார்ந்து, இந்த குருபகனுடைய காரகத்துவம் சார்ந்த ஒரு குழப்ப நிலையில் இருந்தது. ஆகஸ்ட் மாதம் 9ஆம் தேதி முதல் குருபகவான் உதயமாகி ஆடி மாதம் 24 முதல் ஐப்பசி மாதம் 3ஆம் தேதி வரை கடகம் ராசியில் சஞ்சாரம் செய்வோம். அப்போ உங்களுக்கு ஒரு 73 நாட்கள் ஒரு சிறப்பான நாட்களாக இருக்க போகிறது. விருச்சிகம் ராசி என்பதற்கு 9வது வீட்டிலே குருபகவான் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். பாக்கிய குரு காலகட்டம். கோச்சாரத்தில் குருபகவான் 9ஆம் இடம் வருவது ஒரு சிறப்பான அமைப்பு தான். ஆன்மீக காரியங்கள், கோவில் திருப்பணிகள், அதாவது காசி, ராமேஸ்வரம், நீண்ட தூர யாத்திரை பயணம் செய்வதற்கு, வெளிநாடு போய் வேலை பார்ப்பதற்கு, வெளிநாடு போய் படிக்கிறதுக்கு 9ஆம் வீட்டில் வரக்கூடிய குரு பக்கபலமாக இருப்பார். அதுக்கெல்லாம் நல்ல வாய்ப்புகளை கொடுப்பார். விருச்சிகம் ராசிக்கு 9வது வீட்டிலே குரு இப்போ பார்த்தீங்கன்னா உங்கள் ராசியை பார்வை செய்வார். குரு பலன் உங்களுக்கு சிறப்பாக விட்டது. 9லே குரு இருக்கும்போது தடைப்பட்ட திருமணங்கள், பார்த்தீங்கன்னா வரன் பார்த்துக்கிட்டே இருக்கிறீங்க, வரன் செட் ஆக மாட்டேங்குது. ஜாதகத்தில் தோஷங்கள் நிறையா இருக்கிறது. நாகதோஷம், செவ்வாய் தோஷம், சர்ப்பதோஷம், இப்படி எண்ணற்ற தோஷங்கள் இருக்கிறது. திருமணம் தடையாகிறது அப்படின்னா இப்போ இந்த 72 நாட்களை பயன்படுத்திங்க. பரிகார பூஜை செய்தாவது உங்களுக்கு குரு துணை நிற்பார். வரன் செட்டாகும், உடனே திருமணம் செய்து கொள்ளலாம். திருமணமான தம்பதிகளுக்கு ஆண் குழந்தை பிறக்கும். குரு 9ஆம் வீட்டில் இருக்கும்போது ஆண் குழந்தை பாக்கியம் உண்டு. குரு 9ஆம் வீட்டிலிருந்து விருச்சிக ராசியை பார்வை செய்யும்போது உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். நோய் நொடி மருத்துவ செலவுகள் குறையும். முட்டி எலும்பு, மூட்டு எலும்பு, இடுப்பு எலும்பு இவெல்லாம் உடம்புல வலி வேதனை இருக்குது, ஒரு நிம்மதி இல்லாமல் இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு மருந்து மாத்திரை மூலமே அறுவை சிகிச்சை செய்ய வேண்டிய அளவுக்கு நோய் இருந்தால் கூட மருந்து மாத்திரை மூலமே நோயை குணப்படுத்திக்கலாம். இது உங்களுக்கு இருந்தாலும் சரி, குடும்ப நபர்களுக்கு இருந்தாலும் சரி. 9ஆம் வீட்டில் குரு இருக்கும்போது உங்கள் வயதில் பெரியவர்கள் உங்களுக்கு ஐடியா, ஆலோசனை சொன்னாங்கன்னா அதை அப்படியே ஏற்றுங்க. உங்கள் அப்பா இதை செய்ய அதை செய்யணும் உங்கள் அப்பா உங்களுக்கு அறிவுரை சொன்னார்னா அதை அப்படியே கடைபிடிங்க. இப்போ பெரியவர்கள் சொல் பேச்சை கேட்டு விருச்சிக ராசி அன்பர்கள் செயல்பட்டீங்கன்னா கண்டிப்பாக 100%
உங்களுக்கு முன்னேற்றம் உண்டு, ராஜ யோகம் உண்டு. 9வது வீட்டிலே குரு ஒரு சிறப்பான நிலையில் அடுத்த 72 நாட்கள் செல்லும்போது படித்து கொண்டிருப்பவர்கள் நன்றாக படிப்பீங்க, அதிக மார்க் வாங்குவீங்க. படித்து கொண்டிருப்பவர்கள் உள்ளூரோ வெளியூரோ வெளிநாடோ விளையாட்டு போட்டிகளில் கலந்து கொண்டு விளையாண்டு பரிசு பதக்கங்கள்லாம் வாட்டுருவீங்க. உங்கள் குடும்பத்துக்கு மட்டும் இல்லை, நாட்டுக்கு பெருமை சேர்க்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த 72 நாட்கள் விருச்சிக ராசி என்பளுக்கு உண்டு. விற்க முடியாத சொத்துக்கள், விற்க முடியாத வாகனங்கள் இந்த காலகட்டத்தில் விற்றுக்கலாம், அதிக விலைக்கு விற்கலாம். புதிய சொத்துக்கள் அல்லது ஒரு வீட்டு மனம் வாங்கி போட்டு விற்கவே முடியல அப்படின்னா இந்த காலகட்டம் அதிக விலைக்கு விற்கலாம். அதே மாதிரி பழைய வண்டி வாகனம் விற்க முடியல, இப்போ நல்ல விலைக்கு அதிக விலைக்கு விற்கலாம். விருச்சிக ராசிக்கு குருபலன் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா வண்டி வாகனங்கள் வாங்கலாம். புதுசாக தொழிலுக்காக வண்டி வாகனம் வாங்கலாம். புதிதாக நீங்கள் வீடு கட்டலாம், புதிதாக தங்க நகை எடுக்கலாம். விருச்சிக ராசிக்கு குருபலன் சிறப்பாக இருக்கிறது. இப்போ அரசியலில் இருப்பவர்கள், அரசு வேலை, அரசு உத்தியோகம் பார்க்கக்கூடியவர்களுக்கு இந்த காலகட்டம் சிறப்பு. குரு பகவானுடைய 7ஆம் பார்வை விருச்சிகம் ராசிக்கு 3வது வீட்டின் மேல் விழுகிறது. அப்போ வீடு, வண்டி, வாகனம், நகை, ஆபரணம், பயணம், போக்குவரத்து உங்களுக்கு எல்லாமே சாதகமாகவே முடியும் அடுத்த 72 நாட்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குரு பகவான் பெயர்ச்சி ஆகி விடுவார் அதிசாரமாக. விருச்சிக ராசிக்கு 5வது வீட்டை குரு பகவான் 9ஆம் பார்வையால் பாரு செய்கிறார். 5வது வீட்டை குரு பாரு செய்யும்போது புத்திர பாக்கியம் உண்டு. குழந்தைங்க நல்லா படிப்பாங்க, பெரிய ஆள் ஆகிட்டாங்க, திருமணம் பண்ண அப்படின்னா குழந்தைகளுக்கு வரன் செட் ஆகும், திருமணம் செய்யலாம். குழந்தைகளுக்கு நல்ல வேலை, நல்ல சம்பாத்தியம், நல்ல வருமானம், இப்படி 5ஆம் இடம் சார்ந்த நன்மைகள் உண்டு. குலதெய்வ வழிபாடு செய்யலாம், குலதெய்வ அருள் கிடைக்கும். விருச்சிக ராசிக்கு 5வது வீட்டிலே சனி இருப்பது மிகப்பெரிய அதிர்ஷ்டம் தான். ஏன்னா 30 வருடங்களுக்கு பிறகு விருச்சிக ராசி என்பவர்கள் 5ஆம் வீட்டில் சனி இருக்கும்போது பண ரீதியான, பொருளாதார ரீதியான தொழில் வளர்ச்சி இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக சந்திப்பீங்க. விருச்சிக ராசி அதிபதி ஆகஸ்ட் 1ஆம் தேதி முதல் பார்த்தீங்கன்னா 8வது வீட்டிலே சஞ்சாரம் செய்கிறார். உங்கள் ராசிக்கு 8ஆம் வீட்டிலே உங்கள் ராசி அதிபதி சஞ்சாரம் செய்வதும் உங்களுக்கு ஒரு சிறப்பான அமைப்பு தான். ஏன்னா எந்த கிரக பார்வையும் இல்லை, பகை கிரகம் தொடர்பும் இல்லை, செவ்வாய் மட்டும் தனித்து 8வது வீட்டில் சஞ்சாரம் செய்கிறார். விருச்சிக ராசி என்பவர்களுக்கு வெளியூர், வெளியிடம், வெளிநாடு சார்ந்து வருமானம், பணம் சம்பாதிப்பது, அதை தொடர்ந்த பயணங்கள் இந்த காலகட்டம் குருபலனும் சரி, சனி பகவானும் சரி, செவ்வாய் பகவானும் சரி விருச்சிக ராசிக்கு கோச்சாரம் பக்கபலமாக இருக்கிறது. உங்களுடைய சுய ஜாதகத்தில் நல்ல திசா புத்திகள் இப்போ நடந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு 100% ராஜ யோகம்தான். உங்கள் கூடவே தெய்வம் நிற்கும். தெய்வம் துணை இருந்தாலே 1000 எதிரிகள் வந்தாலும் சமாளித்து விடலாம். விருச்சிக ராசிக்கு ஒரு சிறப்பான காலகட்டம். இந்த நேர காலத்தை பயன்படுத்திங்க. அதாவது 2026ஆம் வருடம் ஐப்பசி மாதம் 3ஆம் தேதி வரை ஒரு 72 நாட்கள் ஒரு சிறப்பான நாட்களை இந்த கோச்சார கிரகங்கள் உங்களுக்கு கொடுக்கிறது. விருச்சிக ராசி என்பவர்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். நவ கிரகங்களை அறிவோம். இந்த ஜோதிட யூடியூப் சேனலில் தினந்தோறும் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும். நம்முடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கூடவே இருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க. நன்றி, வணக்கம்.